ஒரு வழியா ஜனவரி மந்த் முடிஞ்சு பிப்ரவரி மந்த்துக்கு நம்ம வந்தாச்சு. முன்னெல்லாம் டிசம்பர் மந்த்ல இருக்கும்போது எப்படா ஜனவரி மந்த் வரும்னு இருக்கும். ஏன்னா விடாமுயற்சி ரிலீஸ் டேட் அப்போ வருது. பட் அது போஸ்ட்போன் ஆகி இப்போ டில் டேட் பிப்ரவரியில் 6 வரப்போகுது. இப்போ பிப்ரவரி ஒன்றும் இருக்கிறோம். பிப்ரவரியில் என்னதான் லவ்வர்ஸ் டே, ப்ரப்போஸ் டே, சாக்லேட் டே, டெடி டேன்னு இருந்தாலும் நமக்கு எப்பயுமே விடாமுயற்சி டே தான். அதுக்கான மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீம் பார்க்கலாம். இன்டர்வியூ. இது மாஸ் படம் இல்லைங்க, இது கமர்ஷியல் படம் இல்லைங்க, இது என்னோட படமே இல்லைங்க, இது படமே இல்லைங்க, அந்த ஆளு அசர்பைஜான்ல சுத்திட்டு இருக்கும்போது எடுத்து டிராவல் ஆகுங்க. மகிழ் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவரே ஓப்பனா சொல்லியிருக்கிறார் இன்டர்வியூவில். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் படம் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரி, மாஸ் இன்டர்வல், அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்பிக்கையில தான் ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு திறந்த மனசோடுவாங்க. இந்த படத்தில் வந்து அஜித் சார் பஞ்ச் டயலாக் பேச மாட்டார். இந்த படத்தில் அஜித் சாருக்கு ஒரு கிராண்ட் என்ட்ரி கிடையாது. இந்த படத்தில் ஒரு பயங்கர பில்டப்பு இன்டர்வல் பிளாக்கு கிடையாது. ஆனாலும் இந்த படம் உங்களை அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தும், இன்க்ளூடிங் த ஃபேன்ஸ். ஸோ பார்க்கலாம். அடுத்த மீம் 6/2025 விடாமுயற்சி ஹாலிவுட் மாமி கோலிவுட் ரம்பி. எஸ், இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த விடாமுயற்சி படம் ஒரு ஹாலிவுட் ஸ்டஃப், ஹாலிவுட் லெவல்னு இருக்கிறது எல்லாருமே சொல்றது ஒரு உண்மைதான். பிகாஸ் அதோட மொத்த கிரெடிட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் சாருக்கும் அண்ட் அவங்களோட டீமுக்கும் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா விடாமுயற்சி படம் ஒரு ஹாலிவுட் லெவலில் இருக்கிறதுனா அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ண லொக்கேஷன் தான். அதுவே ஒரு ஹாலிவுட்டான ஒரு லொக்கேஷன் தான் அசர்பைஜான்ன்றது. அது டாப் ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊரே பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி டீமாலே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஊர். அது பேரும் நல்லா இருக்கு, அசர்பைஜான் சொல்லும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக சூப்பராக இருக்கு. ஸோ படமே ஒரு ஹாலிவுட் ஸ்டஃபாக இருக்குன்னு நம்ம மகிழும் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஓம் பிரகாஷ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிவுட் லெவல் படம் தான். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ஸ்டைலில் ஓவரால் ஃபிலிம் லுக்கே அந்த மாதிரியான இருக்கலாம். ஃபிலிமோட பிளேவே அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஏற்ற மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க போதுன்னு சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மீம். அப்படியே கையோட நீல் ப்ராஜெக்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐ எம் ஃபினிஷ்டு. எஸ், இதுவும் ஒரு சொல்லப்போன உண்மையான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா ஏகே பற்றின ஒரு அப்டேட்ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. நோ ரிசல்ட் ஃபவுண்ட் தான் கூகுளே சொல்லும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கடந்த 2024 ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்ஸ் மழையாக பொழிஞ்சு. நாட் ஒன்லி மூவி, அவரோட பேஷன், அவருக்கு கிடைச்ச அவார்டு, அந்த அப்டேட் கிடைச்சதுல இஸ் ஏ ஹியூஜ் ஹாப்பி ஃபார் ஆல் செட் ஆஃப் ஆடியன்ஸும். ஏன்னா அவரை என்னென்ன விடாமுயற்சியோட படத்தோட அப்டேட்ஸாக இருக்கட்டும், ஈவன் குட் பேட் அகிலியோட அப்டேட்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பத்மபூஷன் அவார்டாக இருக்கட்டும், ரேசிங்கில் ஒரு தமிழ்நாட்டையே தூக்கி நிப்பாட்டின ஒரு விஷயமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இந்தியாவே பெருமை பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த விஷயமும் சேர்ந்து ஒரு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேஸாக ஒரு மூமெண்ட் தான் கிடைக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். ஸோ இன்னும் இந்த நீல் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, கேஜிஎஃப் 3 உடனே போறாரு, பிரசாந்த் நீலோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்குதுன்னு. ஸோ இதுவும் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணா ஐ எம் ஃபினிஷ்டு இந்த மாதிரி தான். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கேஜி எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இதில் மட்டும் ஏகே நெஞ்சார்னா வேற லெவலுங்க. ஸோ நானும் அவங்களோட காத்துட்டு இருக்கிறேன், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அடுத்த மீமுக்கு போகலாம். எனக்கு மட்டும் இது 2015 ரிப்பீட் மாதிரி இருக்கா? ஓ ஆமாங்க, ஏன்னா நம்ம 2015 பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்ன இருந்தால் மூவி. உண்மையிலுமே அது சூப்பரான படம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6 வருது. 1 டே டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் என்ன இருந்தால் படத்துக்கு FDF ஸ்டிக்கர் வாங்க ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி வாங்கினோம். பட் விடாமுயற்சிக்காச்சும் சீக்கிரம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் புக் மை ஷோவில் வேற டிக்கெட்டு கிடைக்கல, பார்ப்போம், வெயிட்லிங் பண்ணுவோம். பட் இருந்தாலும் பிப்ரவரி 6 வரதுனால படம் தான் என்ன இருந்தாலும் விடாமுயற்சி ஒரே மத்தியில் வருதுன்னு பார்த்தா ஈவன் லுக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் மாதிரி தான் விடாமுயற்சி இருக்கு. இந்த விடாமுயற்சி ட்ரீசரில் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா 1-2 கிளிப்பில் காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம்.
பிப்ரவரி 2 அந்த படம் நல்ல படமாக ரீச் ஆனிச்சு. ஸோ இதுவும் நல்லா ரீச் ஆகும் நம்புறேன். 2015 எப்படி பிப்ரவரி மந்த் பிளாஸ்ட் ஆனிச்சோ அதே மாதிரி 2025 இந்த மந்த் பிளாஸ்ட் ஆக போகிறது மாற்று கருத்தே இல்லை. அடுத்த மீம், இதெல்லாம் வச்சுக்கிட்டா ரோட்ல நடந்து வரத ஃபர்ஸ்ட் லுக்கை விட்டீங்க. எஸ், இது ஒரு உண்மையான விஷயம்தான். விடாமுச்சி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எல்லா ஃபேன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்ட் பண்ண வச்சது தான். அதுதான் உண்மை. ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஆர்டினரியாக இருந்ததுனால ஒரு யாருக்குமே ஏற்றுக்கவே முடியல. என்னடா இப்படி ஒரு சிம்பிளான ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த கவுண்ட் டவுன் டேஸ்ன்னு சொல்லிட்டு 10லேருந்து இப்போ 5க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே ஒரு வாவ் ஃபேக்டர் தாங்க கிரியேட் பண்ணுது. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டில்ஸை வச்சுக்கிட்டாடா ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த ரோட்டில் நடந்து வரது விட்டிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ் திருமணி படம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தர இம்பார்ட்டன்ஸை விட ஒரு மடங்கு மேலே அவரோட கதைக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தருவார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் கூட பார்த்தீங்கன்னா அவர் ரோட்லேருந்து நடந்து வர மாதிரி அந்த ஒரு அசர்பைஜான்லேருந்து வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் யோசிச்சு ஃபர்ஸ்ட் லுக்கை மேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க ஒரு ஆவரேஜாக இருந்தது. ஸோ ஸ்டில்ஸ் மாதிரி படமும் பார்த்தீங்கன்னா February 6 வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரிவ்யூவும் போடுவோம். ஸோ ரிவ்யூ வேணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீம் போயிடலாம். கொண்டாட்டமாக திருவிழா நடக்கும். கண்டிப்பாக திருவிழா நடக்க தான் போகுது. ஏகே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறாரு மகிழ் மேலே. ஸோ அதை காப்பாற்றோடு நினைக்கலாம். அடுத்த மீம், ஆமே கேஷுவல் இல்லைடா. இது உண்மையாலுமே பார்த்த மீம்ல இதுதாங்க அல்டிமேட்டான மீம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுச்சி எந்த அளவுக்கு சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம தளபதி ஜனநாயகன் அவரும் பார்த்தீங்கன்னா சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இதனால இந்த இமேஜ் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு சர்க்காசமாக இருந்துச்சு. செல்ஃபி எடுத்துக்கிட்டு கரெக்டாக நம்ம ஏகேவும் பார்த்தீங்கன்னா அந்த பேகை வச்சுட்டு டூர் போதான்னு இருந்தாங்க. செம்ம பண்ணுங்க. Laika, something exciting is coming your way at 11:08 AM. Stay tuned and be ready to vibe. கீழே கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, படம் போஸ்ட் பண்ண சொல்றான் போறான். லைக்கா ஒரு அப்டேட் கொடுக்கணும்னாலே அது ஒரு சந்தோஷத்தை தாண்டி ஒரு பயமா தாங்க இருக்கு. ஏன்னா ஒருவேளை போஸ்ட்பாண்டு ஆகிருமோ படம்னு சொல்லி இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயமா தான் இருக்கு. லைக் ஒரு அப்டேட்ல பார்க்கும்போது ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போது ஐயோ இப்போ போஸ்ட் பண்ணிடுவாங்க அப்போ போஸ்ட் பண்ணிடுவாங்களான்னு ஒரு பயமாவே தான் இருக்கு. பார்க்கலாம், இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு 5 நாள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது லைக்காக்கும் ஒரு விடாமுயற்சி தாங்க. அடுத்த மீம் போயிடலாம். திஸ் கப்புள் லுக்ஸ் கியூட். திஸ் கப்புள் ஆல்சோ லுக்ஸ் கியூட் பட் தே மேக் மீ ஸ்கேரி. இது ஒரு உண்மையான விஷயம் தாங்க. ஏன்னா ஏகே அண்ட் த்ரிஷாவை பார்க்கும்போது ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டாக தான் இருக்குது. பட் ரெஜினாவையும் நம்ம அர்ஜுனையும் பார்க்கும்போது ஒரு ஈவல் லுக் 2 பேத்துக்குமே இருக்குங்க. அந்த அவங்க பார்க்குற அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த ஸ்மைலாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர கியூரியாசிட்டி ஹெல்ப்புது இந்த படத்தை எப்படி ஸ்டோரி போக போகுதுன்னு. ஸோ பார்க்கலாம் இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன இருக்க போகுதுன்னு படத்தில் தான் இருக்க போகுது. பார்ப்போம். ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசி மீம் பார்த்தீங்கன்னா இதையும் ஒன்று பார்த்துடலாம். 2024 டாப் 10 வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் இடத்துல விடாமுயற்சி அண்டு அஜித்தே. அது நான் சொல்லணுன்னே உங்களுக்கு அவசியம் இல்லை. 2024 கேட்காத அப்டேட் இல்லை. 2வது இடத்துல மனசுலாயும் அந்த டிஸ்கோ. 3வது இடத்துல தாத்தா வராரு. 4வது இடத்துல உசுரே நீதானே அது. 5வது விவகாரத்து. 6வது கெத்து அன்பு லப்பர் பந்து. 7வது கங்குவா ஒரு குழந்தை. முடியலையே, தலை வலிக்குதுடா. கங்குவானாலே என்ன சொல்றது போங்க. 8வதுல சேட்டா ஓய் மம்முட்டி. 9வதுல தோழர் நம்ம விடுதலை பார்ட் 2. 10வது கடைசி படம் தளபதி 69. பட் இப்ப ஜனநாயகன் வந்ததுனால டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் வந்ததுனால கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ஓகே, நாட் பேட்னு சொல்ல முடியாது. இன்னும் 5 days வெயிட் பண்ணால் போதும். விடாமுயற்சி இஸ் வே. ஸோ கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ கொடுப்போம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.